திரை உலகில் புதிய பாதை அமைத்தவர். வார்த்தைகளை வைத்து ஜாலங்கள் செய்யும் வித்தகர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். இவரது நக்கல் கலந்த பேச்சிற்கும் புத்திசாலித்தனமான உள் அர்த்தங்களுக்கும் எப்போதுமே தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. ஆனால் சமீபத்தில் பவன் கல்யாணின் உஸ்தாத் பகத்சிங் படவிழாவில் இவர் பேசிய அந்த ஒரு வார்த்தை இவரது இத்தனை கால இமேஜை ஒரு கணம் ஆட்டம் காண வைத்தது. மேடையில் பேசும்போது யதார்த்தமாக தான் சார்ந்த ஒரு ஜாதி பெயரை பார்த்திபன் குறிப்பிட்டது காட்டு தீயாய் பரவியது. பார்த்திபனா இப்படி பேசினார் என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழும்பின. ஜாதி கடந்து நின்ற ஒரு கலைஞன் மீது வைக்கப்பட்டிருந்த மரியாதையை அந்த ஒரு சொல் கேள்விக்குறியாக்கியது. விமர்சனங்கள் எல்லை மீறுவதை உணர்ந்த பார்த்திபன் தனது சமூக வலைதள பக்கத்தில் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: வாய்ப்புக்காகவோ அல்லது புகழுக்காகவோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. அங்கே பேசினால் இங்கே தெரியாது என்று நினைக்கும் அளவுக்கு நான் முட்டாளும் அல்ல. இத்தனை கால அனுபவத்தில் ஜாதி பெயரை சொல்வது இதுவே முதல் முறை. எனக்கே ஜாதி வெறி பிடித்தவர்களை பிடிக்காது. எனது படங்களிலேயே அதை நான் கண்டித்துள்ளேன். தவறு நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து வருந்தி கிடக்கிறேன். என் திறமையை மட்டும் நம்புபவன் நான், ஜாதியை சொல்லி பிழைப்பவன் அல்ல. வேதனைப்பட்ட அனைவரிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறேன். இனியொரு முறை இது போன்ற தவறு நடக்காது என வருத்தம் தெரிவித்துள்ளார். வார்த்தைகளில் விளையாடுபவர் இன்று ஒரு வார்த்தையாலேயே சிக்கலில் சிக்கி பின் அதே நேர்மையான விளக்கத்தால் ரசிகர்களின் மனதை மீண்டும் வெல்ல முயன்றுள்ளார். பழையபடி என்னை ஊக்கப்படுத்துங்கள் என்ற அவரது வேண்டுகோள் இணையத்தில் இப்போது விவாதங்களை ஆசுவாசப்படுத்தியுள்ளது.